அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 3 முக்காலஃபா காட்ட போகிறேன். டிரைவர்களே உசார் ஐயா உசார். இதோ முதலாவது முக்காலஃபா ஃபெயிலியர் டு சிக்னல். அது எனக்கு வந்தது 20 தினார். அடுத்த முக்காலஃபா 100 தினார் அபராதம். எதுக்கு தெரியுமா? இந்த பாலத்துக்கு மேலே, இந்த பாலம் இருக்கு இல்லையா, பாலத்துக்கு மேலே 60 ஸ்பீடில் போக சொல்லி போர்டு போட்டிருக்காங்க. கேமரா இல்லைன்னு நினச்சிங்களா? 100 தினார் முக்காலஃபா. அடுத்த இன்னொரு டிரைவருக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா இருக்கு இல்லையா, ஏஐ கேமரா, அதால் 75 தினார் முக்காலஃபா. தலைவர் என்ன பண்ணினார்? இதோ அவர் என்ன பண்ணினார் அப்படின்றத அந்த டேஷ்கம் வீடியோவிலேயே நம்மளுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. இதுதான் நடந்தது. சரி, இப்போ முதலாவதாக எனக்கு 20 தினார் முக்காலஃபாக்கு வந்து சிக்னல் ஃபெயிலியர் முக்காலஃபா, அதுவும் இன்னைக்கு. அதாவது நான் அந்த சின்ன பிள்ளைங்க சம்பந்தமான வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் பாருங்கள். இப்போ நாம் இந்த ரோட்டில் போயிட்டுருக்குறோம். நம்மளுக்கு வந்து எக்ஸிட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த எக்ஸிட்டுக்கு போகும்போது நாம் நிச்சயமாக நம்மளுடைய சிக்னலை போடணும். இதுதான் மெயினான ரூல்ஸ். நம்ம சிக்னலை போடணும். போட்டு நாம் லெஃப்ட் எடுத்துட்டோமா, இந்த எல்லைக்குள்ளே இந்த ஒயிட் கலரில் கல் மாதிரி பதிச்சிருக்காங்களே, அதை தாண்டி உள்ளே வரும் வரைக்கும் சிக்னலை வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறமா இப்போ நாம் எக்ஸிட்டுக்கு ஏறிட்டோம். மறுபடியும் மர்ஜிங்குக்கு வர போகிறோம். அதாவது அடுத்த ஹைவேக்குள்ளே என்ட்ராக போகிறோம். முன்னாடி வாகனம் போயிட்டுருக்கிறது பார்க்க முடியும். இதில் நாம் மர்ஜிங் பண்ணும்போது இப்போது இந்த நம்ம என்ன செய்யணும்னா, இந்த சைடில் இடது பக்கத்துக்குரிய இண்டிகேட்டர், அதாவது லெஃப்ட் சைட் சிக்னலை வந்து போடணும். இந்த இடத்துல நான் வந்து என்னோடய இண்டிகேட்டர் போடலை. அதாவது எனக்கு நடந்தது சதி. இருந்தாலும் போலீஸோட ஆர்குமெண்ட் பண்ண முடியுமா? அதாவது நான் சிக்னலை போட்டேன், லெஃப்ட் ஒரு ரைட்டு ஒரு லைனுக்கு நான் எடுத்ததோட ஸ்டேரிங்கை திருப்பும்போது சிக்னல் ஆஃப் ஆகிடுச்சு. சரியா அந்த இடத்துல போலீஸும் வந்தாங்க. உடனே நிப்பாட்ட சொன்னாங்க. சரி, ஓகே, நிப்பாட்டியாச்சு. ஏன்னா ஒரு டேர்ன் எடுத்துட்டேன், இன்னொரு டேர்ன் எடுக்கணும். ஆனால் வாகனம் இல்லை, சிக்னல் ஆஃப் ஆகிடுச்சு, நான் போடலை. சரி, வாகனம் இல்லை தானே அப்படின்னு அடுத்த டேர்னுக்கு வந்து சிக்னலும் போடாமல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நிப்பாட்டி உடனே லைசன்ஸ் கேட்டாங்க, கொடுத்தாச்சு, எழுதிட்டு போயிட்டாங்க. 20 கேடி ஃபைன் வந்து உடனே செஹலில் அப்ளிகேஷனில் மெசேஜ் வந்துச்சு. ஆர்குமெண்ட் பண்ண முடியலை, வாகனங்கள் இல்லை. இருந்தாலும் வாகனம் இருக்கோ இல்லையோ நீங்கள் சிக்னல் போட்டே ஆகணும். ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைன் மாறணுமாக இருந்தால். தயவு செய்து அன்பார்ந்த உறவுகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த முக்காலஃபா, இதுதான் என்னுடைய முக்காலஃபா. ஃபெயிலியர் யூஸ் த டர்ன் சிக்னல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அடுத்தது இது இன்றைக்கி ட்விட்டரில் எனக்கு கிடைச்ச ஒரு தகவல். பாலம், பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜுக்கு மேலால் போகும்போது நம்மளுக்கு கேமரா இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்குரிய விளக்கம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சகோதரர் ஒருத்தர் எனக்கு அனுப்பின வீடியோ, அவருடைய டேஷ் கேமில் பதிவாகின வீடியோ. எதுக்காக முக்காலஃபா வந்திருக்கு 75 கேடி அப்படின்னு பார்த்தா, அதில் தலைவர் 2 தவறு பண்ணியிருக்காரு. ஏதோ புண்ணியத்தில் ஒரே ஒரு கேமரா மட்டும்தான் பட்டிருக்குது. அதாவது இதோ பார்க்குறீங்க தானே, ஃபோன் கையில் வச்சுருக்காரு இல்லையா, அந்த ஃபோனுடைய கேமராவில் தான், அந்த கேமராவில் ஏஐ கேமராவில் ஃபோனுக்கு தான் பட்டிருக்குது. ஃபோன் வந்ததும் இந்த ஃபோனை எடுத்து காதில் வச்சு கேட்குறாரா பேசுகிறாரான்னு தெரியலை. அப்படியே அதுக்கப்புறமா லவுட் ஸ்பீக்கரில் போட்டு பக்கத்தில் வச்சுக்கிறாரு போல் தெரியுது. லவுட் ஸ்பீக்கரை போட்டு பேசுகிறாரு. ஆனால் இன்னொன்று நீங்கள் நோட்டீஸ் பண்ணலையே, நோட்டீஸ் பண்ணிங்களா இல்லையா? எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணினீங்க? இப்போ தலைவர் ஃபோனை கட் பண்ணது அடுத்ததாக செய்கிறத பாருங்கள். இது கேமராவில் படலை, இது பட்டிருந்துச்சோ இன்னும் அடுத்த முக்காலஃபாவும் விழுந்திருக்கும். சிகரெட் பிடிக்கிறாரு. ஆனால் அவருக்கு இந்த முக்காலஃபா மட்டும்தான் பட்டிருக்குது. அதாவது 75 கேடி வெறும் ஃபோனுக்கு மட்டும்தான், மொபைல் ஃபோனுக்கு மட்டும்தான் பட்டிருக்குது. அதுவும் சிகரெட் பிடிக்கிற முக்காலஃபா படலை. அது வந்து அந்த சந்தர்ப்பத்தில் கேமரா பார்க்காம விட்டுருக்கும். கண்டிருந்துச்சோ ஷோலி முடிஞ்சது. சரி, அடுத்ததா 100 தினார் முக்காலஃபா. இதோ பாருங்கள், அந்த சிக்னல் அந்த 60 ஸ்பீட் 60 அந்த இடத்த தான் அவர் சிரித்து போட்டு வச்சிருக்கிறாரு. அதில் அவர் பேசுகிறது இருக்குது, ஆனால் கூடவே பாட்டு ஒன்று ஓடுது. நாய்ஸ் ரெடியூசரில் கட் பண்ணினா பாட்டையும் காணும், வாய்ஸையும் காணும். அதனால் ஒன்றுமே பண்ண முடியலை. சரி, அது நானே உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இந்த பாலங்கள், பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா ஜாபர் ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய பிரிட்ஜ் பாலம். இந்த பாலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு தெரியாமலே ஆப்பு வச்சிருக்கிறாங்க மக்களே.
தயவு செய்து கவனம் சிக்கிறாதீங்க. 60 ஸ்பீட், இந்த பிரிட்ஜுக்கு மேலால் இருக்கிறது உங்களுக்கு 60 ஸ்பீடுன்னா அந்த லிமிட்டை தாண்டாதீங்க. பாலங்களுக்கு மேலே அல்லது சில ஏரியாக்களுக்குள்ள ஒவ்வொரு ஸ்பீட் லிமிட் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஸ்பீட் லிமிட்டை தயவு செய்து தாண்டாதீங்க. நீங்கள் ஒருவேளை அந்த ஸ்பீட் லிமிட்டை தாண்டி அதிகமாக போகும்போது, இப்போ இதில் வந்து பாருங்கள், அவர் வந்து எத்தனையில் போயிருக்காரு தெரியுமா? கிட்டத்தட்ட 60 ஸ்பீடுக்குரிய இடத்துக்கு 104 ஸ்பீடில் போயிருக்கிறாரு. ஆனால் அவருக்குரிய முக்காலஃபா எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 தினார் முக்காலஃபா வந்திருக்குது. 100 தினார் முக்காலஃபா. தயவு செய்து ரொம்ப கவனம். இது வந்து எங்கே தெரியுமா? ஜாபர் ஹாஸ்பிட்டலில், அதுவும் பாலத்தில் வர்றாங்க இல்லையா, 6ஆம் நம்பர் ரோட்டில் வந்து பாலத்துக்கு மேலால் ஏறி அதுக்கப்புறமா ஜாபர் ஹாஸ்பிட்டலுக்கு வருவீங்க இல்லையா, ஜுனூப் சூர்ரா பக்கத்துக்கு எடுக்கக்கூடிய அந்த டேர்னிங்கில், அந்த பாலம் தான் இது. அதில் வந்து அப்படியோ மேலே ஏறி வந்து நான் நினைக்கிறேன் இது வந்து பயான் முஷரஃபுக்குரிய சிக்னலுக்கு அப்படியோ டைரெக்டாக வராருன்னு நினைக்கிறேன். அப்படியே நேராக போனால் பயான் முஷரஃப் சிக்னல் வரும்னு நினைக்கிறேன். தயவு செய்து ரொம்ப கவனம் சகோதரர்களே, சகோதரிகள், எங்கே வண்டி ஓட்ட போகிறீங்க சகோதரர்களே, தயவு செய்து ரொம்ப கவனம். வண்டி ஓட்டும்போது நிதானமாக கவனமாக ஒவ்வொரு சமிஞ்சைகள் என்ன, எங்கெங்கே என்ன சைனிங் போர்டு இருக்குது, எது டிராஃபிக் வயலேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. மறக்காமல் வாகனம் இருக்கோ இல்லையோ எந்த சந்து பொந்தலையுமே உங்களுடைய இண்டிகேட்டர், அதாவது ரைட் சிக்னல் லெஃப்ட் சிக்னலை போடுறத மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள்.